finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ உமன்ஸ் பிரீமியர் லீக் மேட்ச் 15ஓட ரிவ்யூ தான். எஸ், டெல்லி கேபிட்டல் வர்சஸ் யூபி வேரியர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூபி வேரியர்ஸ்க்கு இது பேக் டு பேக் கேம்ஸ். போன கேம் தான் மும்பையோட விளாட்னாங்க, நேற்று தான் விளாட்னாங்க. அது பேக் டு பேக் டஃப் டீம்ஸோட விளாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் த்ரில்லர் ஆஃப் மேட்ச் தான் யூபி வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நர்வ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவங்களால வின் பண்ண முடிஞ்சுது. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மண்டையில் அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க தான் உண்மையான ஒரு விஷயங்க. கையில் இந்த மேட்சை அவங்களே தான் விட்டுட்டாங்க. அண்ட் தீப்தி சர்மாவோட ஹேட்ரிக், தீப்தி சர்மாவோட 59 ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால தான் இந்த மேட்ச்சில் அவங்க டிசர்விங் மேன் ஆஃப் த மேட்ச். ரீசெண்ட் 3 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க, போத் வித் பேட் அண்ட் பால். அதனால தான் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ண யூபி பேட்டிங் எடுத்தாங்க. ஏன்னா இப்பெல்லாம் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் தான் பெஸ்ட். ஏன்னா பெங்களூர்ல சேசிங் பெஸ்டா இருந்தது, இந்த டெல்லி கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் தான் வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கு. ஏன்னா போக போக பிச்சர் ஸ்லோவா இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா 138 for 8 தான் யூபி அடிச்சாங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல ஈலி ஆஸ் யூஷுவல் அவங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்களால பெருசா ரன்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியல. பட் இந்த மேட்ச்ல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 3ல தீப்தி சர்மாவை இறக்குனாங்க. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பிளஸ் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. அது ரொம்பவே கிளிக் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் விளையாடினாங்க 59. ஸோ நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எஃபர்ட் ஃப்ரம் தீப்தி சர்மா. அப்பார்ட் ஃப்ரம் தட் யாரும் பெருசா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளையாடல. ஹீலி டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஒரு 29 அடிச்சாங்க. பட் பெருசா மற்ற பிளேயர்ஸ்லாம் விளையாடலன்னு தான் சொல்ல முடியும். இல்லைனா ஒரு 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவது அடிச்சிருக்கலாம். அண்ட் போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல டிட்டாஸ் சாது சூப்பரா போட்டாங்க டெல்லி பாயிண்ட் ஆஃப் வியூல. மற்ற போலர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எக்கனாமிக்கலா தான் இருந்தாங்க. ஏன்னா பிச்சும் ஸ்லோவா இருந்தது, அவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி போடவும் முடிஞ்சுது. ஸோ யூபி வாரியர்ஸ் 138 10 நினைச்சோம்னா நம்மளுக்கு தெரியும் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட நல்ல பேட்டிங் லைன் அப் இருக்கு. ஸோ இந்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிலோப்பரா இருக்குன்றது தான் நம்மளுக்கு தோணுச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது, பவர் பிளேல பெருசா அடிக்க முடியல. ஏன்னா ஷஃபாலி வர்மாவும் சூனா அவுட் ஆயிட்டாங்க. ஷஃபாலி வர்மாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க தாக்கூர்னு ஒரு போலர் இருக்காங்க, அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு அப்படியே டக் ஆஃப் ஆர் மாதிரி இருந்துச்சு. அவங்க போலிங் போட்டு அப்படி முறைக்கிறதும், இவங்க ஷஃபாலி வர்மா கேரிட் அவே ஆயிட்டாங்க. அவங்க முறைச்சோன்னே டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆடுறேன் சும்மா ஒரு புல் ஆனாங்க, போல்ட் ஆயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும். ஆக்சுவலி ஷஃபாலி வர்மா இந்த மாதிரி போலர்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது கேரிடே ஆகி அவங்க அட்டாக் பண்ணணும்னு சொல்லி விக்கெட் விட்டுறக்கூடாது. ஏன்னா மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம் வின் பண்றது. ஸோ மேட்சை பத்தி தான் முதல்ல யோசிக்கணும். அண்ட் அந்த பக்கம் மெக் லேனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் இன்னிங்ஸ், அதாவது கேப்டன் இன்னிங்ஸ் தான். அதாவது ஹேட்ரிக் ஆஃப் 50s அவங்க இந்த WPL 2024ல 60 ரன்ஸ் சூப்பரா விளாண்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 124 for 4ல இருந்தாங்க. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் 124 for 3ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லி நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா கேமை விட்டுட்டாங்க. அண்ட் தீப்தி சர்மா சொல்லவே வேணாம், சூப்பர் ஹேட்ரிக். அதாவது ஒரு ஓவர்ல லாஸ்ட் பால் விக்கெட் எடுத்தாங்க, அடுத்த ஓவர் அவங்க போடும்போது ஃபர்ஸ்ட் 2 பால் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ சூப்பர் ஹேட்ரிக். ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க ஹேட்ரிக் எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஹேட்ரிக் எடுக்கிறது. அண்ட் லாஸ்ட் ஓவர் தாங்க செம்ம டிராமாவே. ஆக்சுவலி 6 பாலுக்கு 10 ரன் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? கையில உங்க கீழே 3 விக்கெட் இருக்கு. இதுல கிரேஸ் ஹாரிஸ் தான் வந்து போட்டாங்க. அது இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா நோ பால் வேற போட்டாங்க, 6 வேற. ஸோ ஈஸியா கையில இந்த மேட்ச் 4 balls 2 runs டு வின் இருந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா 3 பால் தொடர்ந்து விக்கெட் விட்டாங்க. அண்ட் ராதா யாதவ் தான் ஆரம்பிச்சது. அவங்க செம்மையா அடிச்சாங்க ஒரு 6. அவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு சிங்கிள் தட்டிருக்கலாம். 4 balls 2 இருக்கும்போது அதை விட்டு ஒரு புல் ஷாட் பெருசா அடிக்கிறேன்னு சொல்லி இன்சைட் எட்ஜ்ல போல்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் அவுட்டு, ஜஸ்ட் டொனால்சன் ரன் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் வந்து 2 balls 1 run டு வின் இருக்கும்போது எங்கேயாவது லைட்டா பிளேஸ் பண்ணிட்டு ஓடி இருக்கலாம். டிட்டாஸ் அதுவும் ஸ்ட்ரெயிட்டா மிடான்ல கையில கேட்ச குடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா புவர் ஷோ ஃப்ரம் டெல்லி. ஏன்னா அண்டர் பிரஷர்ல கிரம்பிள் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஈஸியா இருந்த மேட்ச் வந்து கோட்டை விட்டாங்க. அண்ட் யூபி வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தம் கட்டி கடைசி வரைக்கும் நின்னாங்க. அதுதான் அவங்க கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பிலீவ் பண்ணாங்க, ஓகே ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஜமாவே ஒரு த்ரில்லர் ஆஃப் மேட்ச் தான் ஆக்சுவலா WPL. இந்த WPL ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு சொன்னா இதுதான் சொல்ல முடியும். அண்ட் லேண்டிங் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. பிரசன்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேம் ஃபுல்லா அவங்க மேல எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன், ஒரு லெஜெண்டரி கேப்டன்றது. புரியுதா உங்களுக்கு? அவங்க எவ்வளவு டைட்டில்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல அவங்க 60 ரன் நான் கண்டினியூ பண்ணிருக்கணும். நான் வந்து அந்த ஒரு ஸ்வீப் பாடி LBW ஆயிருக்க கூடாது. அந்த டைம் நான் விக்கெட்டை விட்டுறக்கூடாது. நான் கண்டினியூ பண்ணி டீமை வின் பண்ண வச்சிருக்கணும். ஸோ பிளேம்லாம் என் மேல தான். செட் பேட்ஸ்மேன் நின்று விளையாடிருக்குன்னு சொல்லி பிளேம் ஃபுல்லா அவங்க மேல ஆக்சுவலா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மெக் லேனிங். இந்த மாதிரி ஒரு கேப்டன்லாம் வந்து நான் ஆக்சுவலா பார்த்ததே கிடையாது உமன்ஸ் கிரிக்கெட்ல. ஒண்டர்ஃபுல் டு பி வெரி ஆனஸ்ட். ஆனா கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் டிசப்பாயிண்டடா இருப்பாங்க. என்னதான் டேபிள்ல அவங்க டாப்ல இன்னுமே இருந்தாலும் இந்த மேட்ச் அவங்க கையில இருந்தது 10 pointsல போயிருப்பாங்க வின் பண்ணியிருந்தா. பட் யூபி வாரியர்ஸ் வின் பண்ணி 6 points, அவங்க 4th பிளேஸ்ல தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் மேட்ச் அவங்களுக்கு. ஏன்னா இந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டா இந்த டாப் 3ல வரது அவங்களுக்கு டவுட்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். பட் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்க டெல்லி கேபிட்டல்ஸை எப்படியோ வின் பண்ணிட்டாங்க. பேக் டு மேட்சஸ் வேற விளையாடினாங்க. ரொம்ப பாவம் ஆக்சுவலி. அதுவும் டஃப் டீம்ஸோட விளையாடினாங்க. இப்போ இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் வின் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கண்டிப்பா அவங்களோட மொராலை வந்து ரொம்ப எங்கேயோ தூக்கிடும் தான் உண்மையா சொல்லணும். அண்ட்
எஸ் டிபி சர்மாவோட ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நம்ம முந்திரவை சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சா அவங்க 50 போடுறாங்க, நல்லா விளாண்டாங்க. அதாவது நிறைய மேட்சஸ் வந்து அவங்களும் கிரேஸ் ஹாரிஸோ சேசிங்ல பார்ட்னர்ஷிப் போட்டு வின் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. இந்த சீசன்ல தீப்தி சர்மா நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆக்சுவலி யூபி வாரியர்ஸ்க்கு பேட்டிங்லயும் போலிங்லயும் நிஜமாவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூபிக்கு ரொம்பவே வேல்யூபிளா இருக்கு. அண்ட் 4 overs போட்டு 19 runs 4 wickets செம்ம ஸ்பெல்லுங்க. ஏன்னா எஸ் பிச்சில் கொஞ்சம் அந்த ஸ்லோனஸ் இருந்தது, இருந்தாலும் நீங்க நல்லா போடணும்ல. பிளஸ் 1 down இறக்கி விட்டாங்க, 59 runs கடைசி ஓவர் வரைக்கும் விளையாடினாங்க. அதுவும் அதுல இருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க இந்த டீமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஜமாக யூபி வாரியர்ஸ்க்கு தீப்தி சர்மா ஒரு ரொம்ப கீ பிளேயர் கோயிங் அஹெட். ஸோ பொறுத்து வந்து பார்க்கல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி 2 டீம்ல இருந்து ஒரு 2 சேஞ்சுங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தஹாலியா மெக்ராத் நல்ல ஆல்ரவுண்டர், ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர். அப்புறம் சதர்லாண்ட் அவங்களும் ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டர். 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த WPL வரதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் சூப்பராக விளாண்டாங்க. பட் இந்த சீசன்ல 2 பேருமே ஒரு ஃபெயிலியருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா போன வருஷம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே நல்லா விளாண்டாங்க. பட் இந்த வருஷம் 2 பேருமே மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா யூபியுமே கொஞ்சம் அடி வாங்குறாங்க. யூபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்கறாங்க ஆக்சுவலா தஹாலியா மெக்ராத் கிட்ட இருந்து. பட் அது கிடைக்கலன்றத உண்மையான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி போகுதுன்றத பார்க்கலாம். பட் நிஜமாவே இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் மேட்ச் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங். சரி, உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.